ஹாய் ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் டெக் அறிவு. ரொம்ப நாளாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹவு டு ஸ்க்ரீன் மிரரிங் வித்தவுட் எனி ஆப்ஸ் அண்ட் வித்தவுட் இன்டர்நெட் கனெக்ஷன் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஆப்ஸுமே தேவையில்லை, இன்டர்நெட் கனெக்ஷனுமே தேவையில்லை. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி சவுண்ட் எப்படி ப்ரோ வர வைக்கிறது, தென் அதில் வாய்ஸ் எப்படி ப்ரோ வர வைக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்காகவே இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைபாக போட்டுட்டு போங்க, தென் அந்த பெல் பட்டனையும் அழுத்திட்டு போங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் சிஸ்டமில் ஸ்டார்ட் போங்க, தென் அதில் செட்டிங்கை டைப் அடித்து செட்டிங் உள்ளார போங்க. அதில் ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் அடிங்க. எல்லார் லேப்லேயும் ப்ரொஜெக்ஷன் செட்டிங்னு இருக்காது, சிலவங்களோடது ப்ரொஜெக்டிங் டு திஸ் பிசி அப்படின்னு இருக்கும். அது உள்ளே போய்க்கோங்க. அது உள்ளே போனால் இந்த மாதிரி திஸ் டிவைஸ் டஸ் நாட் சப்போர்ட் ரிசீவிங் மிராகாஸ்ட் அப்படின்னு வரும். அதை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது, ஏன்னா ஒய்ஃபை ஆன் பண்ணலைன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஓகேவா, நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கோங்க. ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு தென் பேக் போயிட்டு தென் அகைன் ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸ் அப்படின்னு போய்க்கோங்க. அப்படி இல்லைனா ப்ரொஜெக்டிங் டு திஸ் பிசி அப்படின்னு உள்ளே போய்க்கோங்க. ஓகேவா, அதில் இந்த 3 ஆப்ஷன் காமிக்குதுங்களா, அதில் ஃபர்ஸ்ட் அவைலபிள் எவ்ரிவேர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் போயிட்டு அதில் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்லி அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ரெக்வயர் பின் ஃபார் பேரிங்னு இருக்கும், அதில் நெவர்னு இருக்கட்டும் எப்பயும். கீழே இருக்குது பார்த்தீங்களா, திஸ் பிசி கேன் பி டிஸ்கவர்டு ஃபார் ப்ரொஜெக்ஷன் ஒன்லி வென் இட்ஸ் ப்ளக்டு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சார்ஜில் இருக்கும்போது தான் நமக்கு ஸ்க்ரீன் மிரரிங் நடக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ஆன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆஃபில் இருந்தாலே நமக்கு வேணும். ஸோ அதனால் இங்கே ஆஃப் பண்ணிப்போம். ஆஃப் கொடுத்துக்கிட்டு தென் நீங்கள் அகைன் ஒய்ஃபை ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தென் இப்போது உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. தென் உங்கள் மொபைலில் ஸ்மார்ட் வியூன்னு இருக்கும். என்னோடய மொபைலில் ஸ்மார்ட் வியூன்னு இருக்குது. உங்கள் மொபைலில் காஸ்ட்டுன்னு இருக்கும், CAST காஸ்ட்னு இருக்கும். அந்த காஸ்ட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னோடய மொபைலில் இப்போ என்னோடய டிவைஸ் நேம் வந்துருச்சு. ஓகேவா, அந்த டிவைஸ் நேமை கொடுத்தோடனே இங்கே அலோவ் ஒன்ஸ் கேட்குது பாருங்கள். அந்த அலோவ் ஒன்ஸை கொடுத்துப்போம். அலோவ் ஒன்ஸை கொடுத்தோடனே என்னோடய மொபைல் டிஸ்பிளே அங்கே ஷோ ஆகுது பார்த்தீங்களா. ஓகே ஓகே, இதை நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, உள்ளார போயிட்டு இப்போது நீங்கள் கேட்ட மாதிரி ஆடியோ வருதான்னு செக் பண்ணி பார்ப்போமா. ஓகே, ஒரு மூவி, ஏதாவது ஒரு மூவி நம்ம வச்சு பார்ப்போமா. ஓகே, என்னோடய மொபைலில் நான் VLC மீடியா போய்க்கிறேன். அதில் மூவிஸ் ஃபோல்டரில் நான் ஒரு மூவி வச்சுருப்பேன். அந்த மூவி ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, வாய்ஸும் ஆடிபிளாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் நண்பர்களே. ஓகே, நிறைய பேருக்கு இன்னும் ஸ்க்ரீன் மிரரிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். வீடியோ காஸ்டிங் வந்துட்டு நிறைய பேர் USB மூலமாக ஷேர் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க லேப்பில். அந்த மாதிரி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோஸ் பற்றி ஏதாவது சஜஷன் இருந்தால் கீழே காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் என்னோடய இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணி என்கிட்ட டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ்க்கெலாம் சில இஷ்யூஸ் சொல்லியிருந்தீங்க, வாய்ஸ் ஆடியபிளாக இல்லை, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம். அந்த இஷ்யூஸை இந்த வீடியோவில் ஓவர் கம் பண்ணியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச்.